Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி இல்லாம ஒரு குயிக்கா செய்யக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு சட்னி அல்லது கிரேவி எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 10 to 15 பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்துக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சட்னி செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பூண்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இது ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி செய்யும்போது நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடிக்கல்ல தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கல்லில் இப்போ ஒரு 7-8 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு அதையும் இது போல் தட்டி சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க. இல்லைனா நம்ம பூண்டை வச்சு இந்த சட்னி செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது போல் தட்டி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இதில் நீங்கள் நார்மலாக சேர்த்துக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம இதில் கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக பூண்டு வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும், கரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சின்ன வெங்காயம் சேர்க்கலினாலும் பூண்டு மட்டும் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது மாதிரி சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சிடணும், ரொம்ப குறைச்சி வச்சிடணும். இப்போ பாருங்கள், குறைச்சி வச்சுட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், கருகி போயிடும் மசாலா பொடி எல்லாமே. இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா தயிர் திரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்குங்க, நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா ஒரு இந்த கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு கொதி நல்லா அதனோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அதனோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லைன்னா திரியாக ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக ஒரு டேஸ்டான தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.